சென்ற 29ஆம் தேதி நடைபெற்ற அந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தில் மனக்குழப்பமாக இருந்த எங்களது பிரத கல்வி பணிப்பாளர் மூத்தார் அவர்கள் எங்களது கல்லூரியை பற்றி பிழையான அவரது அந்த நேரம் அவர் சுயநினைவோடு இருக்கவில்லை. அவர் பதற்றத்தோடு இரத்தக்கரையோடு இருந்ததனால் எங்களது கல்லூரியில் கொண்ட குரோதத்தினால் நிதி மோசடி செய்யப்பட்டது என்று சொன்னார். அவர் அந்த நேரம் சொன்னது அவ்வளவும் அவர் சொந்த கருத்து என பிறகு நாங்கள் வலய கல்விப்பணம் முறையிட்ட போது சொன்னார். அது சம்பந்தமான எந்த நிதி மோசடியும் நடைபெறவில்லை. அந்த சம்பந்தமாக எங்களது வலய கணக்காளர் அவர்கள் அது வந்த நேரத்தோடு ஒரு 2-3 கிழமைக்கு முன்னே வந்து அவரே சொல்லிவிட்டு போயிருக்கார். இதில் எந்தவித நிதி மோசடியும் இல்லை, இது பாடசாலைக்கு இந்த பாதிப்பு இல்லை என்று எங்கள்கிட்ட உறுதி அளித்து சென்றிருக்கிறார். அந்த நிதி அந்த அறிக்கை வந்தது பிறகு உண்மை தெரியும். நாங்கள் அவர் சொன்ன அந்த மூத்தார் அவர் சொன்னது மிக பச்சை பொய், அதாவது மிக அபாண்டமான அந்த குரோதமான ஸ்கூலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பொய் என்பதை அது நேரத்தோடு அந்த வந்த அறிக்கை ஒரு பட்சமானது என்பதையும் இந்த ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த சமுதாயம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எங்களது ஆசிரியர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்களது வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள் உடனடியாக செயற்பட்டு நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை இன்று நிறைவேற்றப்படுவதா எனக்கு தொலைபேசி மூலம் கல்வி அமைச்சிருந்து தகவல் அறிந்து இதையிட்டு வலய கல்வி பணிப்பாளருக்கும் நாங்கள் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிவிக்க தருகிறோம். அடுத்த இன்றைய காலை நாங்கள் எல்லா மாணவர்களையும் கூட்டி வந்த மாணவரை கூட்டி அசம்பிளி நடத்தி எங்கள் உதவி அதிபர் எல்லோரும் அழைத்து மாணவர்கள் சகரரும் வகுப்புகளுக்கு சென்று பாடங்களில் இருந்த ஆசிரியரிடம் சென்றார்கள். அடுத்தது எங்களது மாணவர்கள் ஒழுக்கமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அது ஒழுக்கமில்லை என்பது ஊருக்கே தெரியும் யார் ஒழுக்கமில்லை என்பது. ஆனால் எங்களது மாணவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதை இங்கிருந்து வேறு பாடசாலை சென்ற எங்களது சிரேஷ்ட ஆசிரியர்கள் அந்த நிழலில் அருமை வெயிலில் தெரியுங்கிறது போல எங்களை அந்த போனதுக்கு நான் சொன்னார்கள் நம்மளோட மாணவர்கள் எவ்வளோ ஒழுக்கமானவர்கள் வேறு பாடசாலை போனதாக தெரியும். அவை இந்த பிராந்தியத்திலே எங்களது மாணவர் ஒழுக்கம் கூடியது என்பதை அவர்களை அந்த சிரேஷ்ட ஆசிரியரின் பாத்தியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அவை எங்களது மாணவர் எந்த விதத்திலும் ஒழுக்கம் குறைந்தவர்களும் அல்ல, புத்தி குறைந்தவர்களும் அல்ல. இந்த வலயத்தை ஆகக்கூடிய புத்திக்கூடிய மாணவர் ஆசிரியர் அது இல்லாமல் அவர் சொன்னது அவ்வளவு சுயநினைவு இல்லாமல் கதைத்தது என்பதை நாங்கள் எங்கள் ஆசிரியர் சார்பாக சொல்லிக் கொடுக்கிறோம். எமது பாடசாலைக்கு எவ்விதமான உதவிகளையும் பழையோர் மாணவர் சங்கமோ அல்லது வேறு அமைப்புகளோ செய்வதில்லை என்று கூறியிருந்தார். அதுக்கு மதிப்பு நாங்கள் வழங்க வேண்டியிருக்கின்றது. அண்மையில் கலம்பு எமது பழைய மாணவர் சங்கத்துடைய கொழும்பு கிளையினர் சுமார் 1,50,000 ரூபாய் பெறுமதியான விளையாட்டு அணி உபகரணங்களை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எமது பாடசாலைக்கு சுமார் 5 வருட காலங்களாக மாணவர்களுக்கான விளையாட்டு சீருடை இல்லாத நிலை இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை எமது பாடசாலை மாணவர்களுடைய திறன்களையும் எமது மாணவர்களுடைய தகமைகளையும் அறிந்து கொழும்பு கிளையினர் 1,50,000 ரூபாய் பெறுமதியான விளையாட்டு சீருடைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று சென்ற ஆசிரியர் தின நிகழ்வில் எமது ஆசிரியர் எல்லோர்களையும் கௌரவித்து எமது பாடசாலைக்கு பல வேலை திட்டங்களை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்களுடைய ஓய்வறை ஸ்டாஃப் ரூமை ஆண் பெண்களுக்கான ஸ்டாஃப் ரூம்களை சீர் செய்து தந்திருக்கின்றார்கள். அதே போன்று எமது பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக அமிரலி ஆசிரியர் அவர்கள் 30 விளையாட்டு சீருடைகளை தந்து எமது பாடசாலைக்கு விளையாட்டுத்துறைக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களது பாடசாலையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களும் தமிழ் தின போட்டி, ஆங்கில தின போட்டி, சமூக விஞ்ஞான போட்டி, கணித போட்டிகளுக்கு அழைத்து செல்கின்ற ஆசிரியர்கள் ஏனைய பாடசாலைகளில் ஒரு ஆசிரியர். ஆனால் எங்களது பாடசாலையில் அவ்வாறல்ல. ஆசிரியர்கள் தங்களுடைய பக்கத்தில் இருந்து பணங்களை மாணவர்கள் செலவு செய்துதான் இந்த மாணவர்களுடைய அறிவு மட்டத்தை விட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று அவர் சொல்லியிருக்கின்றார், எமது பாடசாலை இணைப்பாட விதானத்திலும் எவ்விதமான அடைவுகளை அடையவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். ஏனென்றால் அண்மையில் நடந்த மாகாண மட்ட மீனாது விழா போட்டியில் எமது பாடசாலை வெற்றி பெற்றிருக்கின்றது. கணித விஞ்ஞானம், ஆங்கிலம், தமிழ் தின போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் விளையாட்டு போட்டியில் எங்களது பிள்ளைகள் தேசிய மட்டத்தில் செஸ் சதுரங்க சுற்று போட்டியில் தேசிய போட்டிக்கு சென்று மாகாணத்தில் தொடர்ச்சியாக 4 வருடங்கள் தொடர் சாம்பியனாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அத்லெட் மெய்வல்லுநர் துறையில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முறை கௌரவ ஆளுநர் அவர்கள் வந்த பழைய மட்ட போட்டியில் எமது பாடசாலை அதிகூடிய புள்ளிகளை பெற்று ரிலே சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது கராட்டியில் எமது மாணவர்கள் மாகாண மட்டத்தில் தேசிய மட்டத்திலும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இலங்கையிலேயே எந்த பாடசாலையும் இதுவரை உருவாக்காத 2 மாணவர்களை எங்கள் பாடசாலை உருவாக்கி சிரேஷ்ட உதைப்பந்தாட்ட போட்டிக்கு மத்தியஸ்தராக கடமையாற்றி எங்களது மாணவர்களுக்கு எங்களது பாடசாலைக்கும் இந்த பிரதேசத்துக்கும் புகழை ஏற்படுத்தி
வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை கூறுவதுடன் எமது பாடசாலை பேட்மிண்டன் அணி அண்மை மலேசியாவுக்கு சென்று தங்களது திறமைகளையும் தகமைகளையும் காட்டி எங்களது பாடசாலைக்கும் எங்களது ஆசிரியர் குலத்துக்கும் பெரும் பெருமதியையும் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதுபோல கல்வியை எடுத்துக்கொண்டால் இந்த பிரதேசத்தில் ALOL அதாவது எமது பாடசாலையை சொல்லுகின்றார்கள் இன்ஜினியர்களை உருவாக்குகின்ற பாடசாலை, இன்ஜினியர் காலேஜ் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கின்ற இந்த பாடசாலையை கல்வியில் ஒன்றுமில்லை என்று சொல்லி கூறுவதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். இப்படியான அறிக்கைகள் வெளியிடுகின்ற ஒரு அதிகாரி, கல்வியை சார்ந்த அதிகாரி இப்படியான அறிக்கையை வெளியிடுவதை விட்டு நாங்கள் மனம் வருந்துகின்றோம். இப்படியானவர்கள் இந்த அறிக்கையை வெளியிடுவதை அவர்களுடைய அந்த பதிவிறக்கங்களை இந்த நிறுவனத்தினர்கள் இந்த மீடியா கொஞ்சம் ஆராய்ந்து இந்த பதிவிறக்கங்களை செய்யுமாறு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பாடசாலை இந்த மீடியா எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் உள்ள 4 பக்கமும் இருக்கின்ற முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு பாடசாலை. இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களது பாடசாலையிலே விடுதியில் மாணவர்கள் விடுதியில் இருந்து எங்களது பாடசாலையில் கல்வி ஏற்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் எங்கள் பாடசாலையுடைய நன்மதிப்பை அறிந்துதான் இந்த தமிழ் மாணவர்கள் எங்களது பாடசாலையிலே தொழில்நுட்ப பிரிவுக்காக பல மாணவர்கள் வந்து இன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த நல்ல விடயங்களை எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத அந்த கல்வி அதிகாரி ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்கின்றார் சமூகத்துக்கு. என்னென்றால் தான் இந்த கல்வி சாயரா கல்லூரிகள் நுழைந்து சீர்திருத்தம் செய்து இங்கே எந்த விதமான பாடங்களும் நடைபெறவில்லை, நிர்வாகம் சீர்கேடாக போகின்றது, இந்த கல்வியிலும் இணைப்பாட விதானங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை, எனவே நான் அதை சீர்திருத்த வந்திருக்கின்ற ஒரு பொய்யான மாயையை, காணல் நீர் போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆகவே அப்படியான இந்த மாயைக்கு எங்களது ஆசிரியர்களும் எங்களுடைய முழு ஆசிரியர் குழாமும் சேர்ந்து நாங்கள் அவர் விட்ட அறிக்கைக்கு வன்மையாக கண்டனமும் தெரிவித்து கண்டிக்கின்றோம். ஒரு சில மேலதிகாரிகள் இன்று நாங்கள் எந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டார்கள். உண்மையில் அந்த மேலதிகாரிகளை காலாவதியானவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்களை மீண்டும் அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவின் உளவு விமானங்கள் பாகிஸ்தானில் பல ஊர்களை சேர்ந்தன. நஃபீலா என்ற ஒரு 9 வயது சிறுமி இன்று அமெரிக்காவில் தனது பாட்டி இறந்ததற்கான காரணம் என்னென்று சொல்லி காங்கிரசின் முன்பு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். காங்கிரஸ் அதிகாரிகளுக்கு, அந்த காங்கிரஸ் அங்கத்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயமாக இருக்கும். எனவே இன்று பிள்ளைகள் தொடர்பான விடயமாக இருக்கலாம், ஆசிரியர் தொடர்பான விடயமாக இருக்கலாம், ஏனைய பொதுமகன் தொடர்பான விடயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனித உரிமை என்பதை மிக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. 2 விடயங்களை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறார்கள் இருக்கிறேன். ஒன்று, எங்களது மாணவர்களின் ஒழுக்கம் பற்றி இங்கு குறிப்பிட்ட அந்த பிரதிக்கல்வி பணிப்பாளர் மிக மோசமாக வர்ணித்திருந்தார். அதற்கு நான் 2 உதாரணங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். என்னிடம் கல்வி கற்ற ஒரு மாணவன் இன்று மலேசியாவில் மலாயா யூனிவர்சிட்டி, மலாயா பல்கலைக்கழகத்தில் இன்று கற்றுக்கொண்டிருக்கின்றான். 4ஆம் வருடத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றான். அவன் இன்று அந்த பல்கலைக்கழகத்தில் இலங்கை உலகம் முழுவதும் இருந்த மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த மாணவர்களின் பிரதிநிதியாக செனட் சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு சாகிரா கோலிச்சிற பழைய மாணவன். நான் அந்த காலத்தில் அவனுக்கு புவியியல் படிப்பித்த ஆசிரியர் என்பதை கூறுவதை நான் பெருமைப்படுகிறேன். அடுத்தபடியும் எங்களது ஆசிரியர் ஒழுக்கமற்றவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். எங்களது ஆசிரியர்களின் ஒழுக்கத்தை நான் ஒரே ஒரு விடயத்தை குறிப்பிட்டு உங்களிடம் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களது ஆசிரியர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த ஒழுக்கம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த இலங்கையில உலகத்தில் எங்கேயும் இல்லை. ஆண்கள் பெண்கள் என்று 2 பிரிவினர் இங்கு இருக்கின்றார்கள். ஆசிரியர்களை பொறுத்தவரை 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மட்டக்களப்பில் இருந்து திருக்கோவில் வரைக்கும். அது மட்டுமே அம்பாத்தோட்டையில் இருந்து வந்து கற்பித்த ஆசிரியர் இங்கு இருந்திருக்கிறார். கட்டவில் இருந்து வந்து கற்பித்த ஆசிரியர் இங்கு இருந்திருக்கிறார். பல மொழி பேசுகின்ற ஆசிரியர்கள் இருந்திருக்கின்றார்கள். பல மொழி பேசக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 4 மொழிகள் பேசக்கூடிய ஆசிரியர்கள் என்னிடம் இருக்கின்றார்கள் என்பதை நான் கூட பெருமைப்படுகின்றேன். அப்படியான ஆசிரியர்கள் ஒழுக்கமற்ற ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களும் 2 ஓய்வறைகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இடையில் எந்த தொடர்புகளும் இல்லை. யார் தருகிறார், யார் போகிறார் என்பது பற்றி கூட தெரியாது. அவ்வாறு ஒழுக்கமாக நாங்கள் இந்த பாடசாலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உயரதிகாரிகள் இங்கு சமூகம் அளிக்கின்ற நேரத்திலே கல்வி சிந்தனையோடும் பண்பாடுகளோடும் நடந்து கொண்டால் இவ்வாறான பிழையான நடத்தைகள் ஏற்பட மாட்டாது என்பது என்னுடைய கருத்து. எனவே
கல்முனை பகுதியில் மட்டுமல்ல, இலங்கையில் எந்த பாகங்களிலும் இருக்கக்கூடிய பாடசாலைகள் செல்லக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் அதிபர் தொடக்கம் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருடனும் நல்ல பண்பாடுகளோடு நடந்து கொண்டால் எந்த விடயத்தையும் பேசி தீர்த்து கொள்ளலாம், சண்டை சச்சரவுகளை குறைத்துக் கொள்ளலாம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்வதோடு, இந்த பாடசாலை உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை ரீதியில் முன்னோடி பாடசாலைகளில் ஒன்றாக இது காணப்படுகின்றது. உண்மையில் கல்முனை ஜாயிரா தேசிய பாடசாலையை பொறுத்தவரையில் இப்பாடசாலையில் பற்றும் இந்த பாடசாலையுடைய உயர்வில் முன்னேற்றமும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் ஊழியர்கள், கல்வி ஊழியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், ஏனைய பெற்றோர்கள் எல்லோரும் இந்த பாடசாலையுடைய நன்மதிப்பை பேணக்கூடிய வகையிலேயே தங்களுடைய எதிர்கால செயற்பாடுகளையும் அறிக்கைகளையும் வெளியிட வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரிதான், உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், கல்லூரியுடைய நன்மதிப்பை உலகளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அறிக்கைகள் அமையப்படும். அந்த வகையில் இக்கல்லூரியை பற்றி வெளியான இடைக்கல்வி படிப்பாளர் அவர்களினால் வெளியான அந்த அறிக்கை உண்மையில் பொருத்தமற்றது, இந்த பாடசாலையுடைய நன்மதிப்பை பெருக்கக்கூடியது. அந்த வகையில் நான் பாடசாலையின் உதவி அதிபர் என்ற வகையிலும், இந்த பாடசாலையின் ஆசிரியர் குழாத்தில் ஒருவர் என்ற வகையிலும் அந்த அறிக்கையை, பிழையான அறிக்கையை நான் வன்மையாக கண்டிப்பதோடு, எதிர்வரும் காலங்களில் இப்படியான அறிக்கைகளை விடாமல் இருப்பது இந்த பாடசாலைக்கு, இந்த பாடசாலை சமூகத்திற்கும், இந்த பாடசாலையுடைய கல்வி எழுச்சிக்கும் உயர்வை தரும் என்பது என்னுடைய மேலான கருத்து. அத்தோடு இப்பாடசாலையில் கற்கக்கூடிய மாணவர்களை ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய பாடசாலைகளோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உண்மையில் நான் இந்த பாடசாலையுடைய ஒரு ஆசிரியர் என்பதற்காகவோ அல்லது இந்த பாடசாலையுடைய ஒரு அதிபர் என்பதற்காகவோ நான் இந்த கருத்தை சொல்ல வரவில்லை. உண்மையில் ஏனைய பல பாடசாலைகளுக்கும் நாங்கள் அகில இலங்கையில் சென்றிருக்கிறோம். அந்த பாடசாலை மாணவர்களோடு எமது பாடசாலை மாணவர்களை ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கின்ற பொழுது உண்மையில் எமது பாடசாலை மாணவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எனவே மாணவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை குறைத்து மதிப்பிடுவது இந்த பாடசாலையுடைய எழுச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்தை தெரிவிப்பதோடு, இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குழாத்தை போன்று ஒரு ஒற்றுமையான நல்ல பண்பாடுள்ள ஒரு ஆசிரியர் குழாம் வேறு எந்த ஒரு பாடசாலையிலும் அமையும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் ஏனைய பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குழாத்தை விட 153க்கும் மேற்பட்ட ஆசிரியர் குழாம் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் நல்ல ஒழுக்கமும் பண்பாடும் அறிவியல் ரீதியான நல்ல சிந்தனைகளும் உடையவர்கள். அடுத்த இங்குள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய இந்த கற்பித்தல் நடவடிக்கைகளில் மிக சிறப்பாக ஈடுபடுவதோடு தொடர்ச்சியாக அவர்களுடைய மேற்படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், சமூகத்திலே இவர்கள் ஒவ்வொருவர், இங்குள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் சமூகத்திலே ஒவ்வொரு மிகச் சிறந்த சமூகம் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு பெருமதியான சிற்பி என்றுதான் என்னால் சொல்ல முடியும். எனவே ஆசிரியர்களுடைய அந்த பண்பாடுகளை பிழையாக மதித்து அந்த அறிக்கைகளை விடுவதையும் தவித்துக் கொள்ள வேண்டும். எமது கல்லூரியை தலைக்குறைவாக இதில் எல்லாம் குறைவாக இருக்கின்றது. இதில் கற்பிப்பது ஒரு பேஸ்ட். இந்த பாடசாலையில் கல்வி கற்பது கல்வி கற்றுக் கொடுப்பதை விட வேறு பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுக்கலாம், அப்படியான ஒரு தரங்கட்ட ஸ்கூல் என்று பாடசாலையில் விமர்சிக்கின்ற அதே அந்த அதிகாரியும் அவரை சார்ந்த அவருடைய சகோதரர்களும் இதே பாடசாலைக்கு அதிபராக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த பாடசாலையை பற்றி தரவுக்குறைவாக கருத்துட்டு இந்த பாடசாலைக்கு அதிபராக வேண்டும் என்று நினைப்பது சுமார் ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக அதிபராக வேண்டும் என்று குறிப்பது ஒரு விசித்திரமான செயல் என்று நான் அந்த கூட்டத்தில் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த பாடசாலையை பொறுத்தவரையில்
கல்முனை சாகிரா கல்லூரியில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகின்ற ஒரு வேலையானது எங்களை பொறுத்தவரையில், இந்த சமூகத்தை பொறுத்தவரையில், ஒரு பல்கலைக்கழகத்தில் பிரிவுரையாளராக கடமையாற்றுவதற்கு நிகரான ஒரு செயல்தான் கல்முனை சாகிரா கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகின்ற ஒரு தொழில் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கல்லூரியின் அதிபர்கள் வரிசையில் மிஸ்ஸஸ் காதர் மேடம் அவர்கள் அதிபராக இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு பலமான ஒரு பாடசாலை அபிவிருத்தி குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அந்த பாடசாலை அபிவிருத்தி குழுவுடைய பொருளாளராக, எஸ்டிஎஸ் பொருளாளராக நான் தான் இருந்தேன். அந்த எஸ்டிஎஸ் பொருளாளராக இருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு பாடசாலையுடைய தேசிய பாடசாலைகளுடைய கணக்கறிக்கையும் சம்பந்தமான கணக்கெடுப்புகள் நடைபெறும். அந்த கணக்கெடுப்பின் பொழுது 2008ஆம் ஆண்டும் 2009ஆம் ஆண்டும் அம்பாறை மாவட்டத்திலே இந்த பாடசாலை நிதி கையாளுகின்ற விதத்தில் இந்த பாடசாலை முதலாம் இடத்தை தட்டிக் கொண்டது. அதற்கான சகல சான்றிதழ்களும் பாடசாலை இருக்கின்றது.